வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து காட்லினோட சீரீஸ், அதாவது அது பேசிக்லேருந்து ஃபுல்லாக தமிழ்லேயே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல, நிறைய பர்சனல் ரீசன்ஸ். ஸோ மறுபடியும் அதே பழைய டாபிக்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு, காட்லின், ஹவுஸ் சிஸ்டம், ஜாவா, இதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வியூஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸு கேட்டதை பொறுத்து நான் மறுபடியும் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே அந்த வீடியோஸை ஃபார் எக்ஸாம்பிள் அயோனிக்கில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அயோனிக் வீடியோஸையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்லினில் என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதில் வேல், வேர் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக அதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, காட்லின் அப்படிங்கிறது அஃபிஷியலாக ஆண்ட்ராய்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்திங்கன்னா வேர், வேல் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இது என்ன, எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ். சரி, டேட்டா டைப்ஸுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, டேட்டா அதோட டேட்டானா என்ன, ஒரு அல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் நம்பர்ஸும் இருக்கும், கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ அதில் எத்தனை டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை இன்ட்டு, அதாவது இன்டீஜரும், ஃப்ளோட்டு, டபுளாகவும், நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் டபுளாகவும், இந்த மாதிரி நிறைய நான் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல காட்லினை பொறுத்த வரைக்கும் ஆல் த டேட்டா டைப்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இன் காட்லின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கிறத நான் டெமோவில் பார்ப்போம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டெக்ளரேஷன் த வேரியபிள் யூஸிங் 2 கீவேர்ட்ஸ். அதாவது வேர் அண்ட் வேலுங்கிற சொல்லிட்டு 2 கீவேர்டை யூஸ் பண்ணி எப்படி வேரியபிளை டெக்ளேர் பண்ணுறோம். ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேருங்கிறது இஸ் இம்யூட்டபிள், ரீஅசைன் த வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது மியூட்டபிளாக அது வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். அந்த வேர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு நம்மளால் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். வேல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இம்யூட்டபிள். இட்ஸ் மீன்ஸ் அதை ஃபைனல்ங்கிற ஒரு கீவேர்டை இன்பில்டாக ஆக்ட் ஆகும். அதனால் நம்மளுக்கு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ ரீசெண்ட் பண்ண முடியாதுங்கிறதும். லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, 1 by 1 பார்க்கலாம். டெமோவில் பார்ப்போம். ஸோ கம் டு த டெமோ. நான் இன்டெலிஜென்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே சமயம் எக்லிப்ஸ் ஜாவாவையும் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்மளோட என்னோட வே ஆஃப் டீச்சிங்கை நான் மாற்றிப்பேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் காட்லின் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவாவுக்கு நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுளு, பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ அதே சமயம் இன்டீஜர், அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஃபைனல் கிளாஸுக்கு போகும். அதே சமயம் டபுள், பூலியன், இந்த மாதிரியும் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் என்னென்னா, இது ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ பேஸ்ட் ரேப்பர் கிளாஸஸ். இன்டீஜருக்கு, டபுளுக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸாக இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸாக இருக்காது. இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாவில். இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது நம்மளுக்கு காட்லினில் கிடையாது. அதுக்கு பதிலாக எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறோம். ஆல் த டேட்டா டைப்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இன் காட்லின். சரி, எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காட்லினில் இன்ட்டு அப்படின்னு டைப் பண்ணால் அப்படி ஒரு வேரியபிள் கீவேர்டே இருக்காது. ஃப்ளோட்டு அப்படின்னு டைப் பண்ணாலும் இருக்காது. சரி, வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐஎன்டி அப்படின்னு டைப் பண்ணும்போது ஐ கேப்ஸில் இருக்குது. கேப்ஸில் இருந்தால் என்ன அர்த்தம், இட்ஸ் எ கிளாஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸுக்கு நேவிகேட் ஆகுது. அந்த ஃபைலோட நேம் என்னென்னா primitives.kt, primitives kt காட்லின் ஃபைலு. ஸோ இப்போ பூலியன் அப்படின்னு கொடுக்குறேன். பூலியன்கிறது
ஒரு கிளாஸ் ஃபைல் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ வேறு என்னென்னா ஃப்ளோட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ளோட்டுக்கும் ப்ரிமிட்டிவ்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிமிட்டிவ்ங்கிற கிளாஸ் ஃபைலுக்குள்ளே இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பூலியனுக்கு மட்டும் தனி கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஸ்ட்ரிங்குக்கும் தனி கிளாஸாகவே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காட்லினில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காட்லினில் எல்லா டேட்டா டைப்புமே ஒரு கிளாஸ் தான், அதாவது ஆப்ஜெக்ட் தான். அதனால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது செப்பரேட்டடாக கிடையாது, எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆல்சோ. காட்லினில் இருக்கிற எல்லா டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்ட். ஓகே, ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டெக்ளரேஷன் யூஸிங் த வேல் அண்ட் வேர். இந்த 2 கீவேர்டை வச்சு எப்படி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுப்போம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் நேம், அதாவது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுப்போம். அதாவது ஸ்ட்ரிங்கை வேல்யூ கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து டேட்டா டைப்பை கொடுத்து அதுக்கப்புறம் வேரியபிளை கொடுத்து வேல்யூவை நம்ம செட் பண்ணுவோம். பட் இதே விஷயத்தை நம்ம காட்லினில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வேல் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 கீவேர்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளை எப்படி ஒர்க் ஆகணும், அதை எப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். யூசர் நேம், இந்த மாதிரி நான் நேம் கொடுத்துட்றேன். பட் இங்கே நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இதோட டைப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் என்னது, ஸ்ட்ரிங்குன்னு மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது வேல்யூ நம்பராக கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது வந்து என்னது இன்ட்டு டைப்பாக மாறிக்குது. இல்லை நான் வந்து டிஃபைன் பண்ணலாம், நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா டைப்பை இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன வரும், இங்கே வந்து கம்பைல் டைமில் ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். இப்போ இது கொடுக்கலாம், இது ஒரு ஆப்ஷனல் தான் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுறதுங்கிறது. இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட், வேல் அண்ட் வேர்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸை பார்ப்போம். வேர்னு கொடுத்துருக்கேன். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இது ஒரு மியூட்டபிள் வேரியபிளாக இருக்கும் அந்த வேரியபிள். அதே சமயம் அதை ரீஅசைன் பண்ண முடியும் அதுக்கு வேல்யூ. இப்போ வந்து இது மியூட்டபிளாக இருக்குன்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே வேரியபிளுக்கு க்ரியேட் பண்ணி நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். மறுபடியும் அதே வேரியபிளுக்கு இன்னும் வேறு ஒரு சம்திங் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகலை, செகண்ட் கொடுத்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகலை, லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகுது. அதனால் இந்த வேர் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இந்த வேரியபிளை மியூட்டபிளாக மாற்றுது. மியூட்டபிள்னால் சேஞ்சபிளாக நம்மளுக்கு வேல்யூ வந்து ரீஅசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இதே நான் இதை வந்து வேல் அப்படின்னு நான் மாற்றினேன், VAL அப்படின்னா வேல்யூ, வேர்னா வேரியபிள், ஸோ சேஞ்சபிள். வேல்யூங்கிறது சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு எரர் வருது. ஏன்னா நான் ஒரு தடவை வேல்யூ க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு எரர் வருது. என்ன எரர் பார்த்தீங்கன்னா வேல் cannot be reassigned. அதான் நம்ம இந்த இடத்துல பிபிடியில் பார்த்தது. வேல் வந்து இஸ் இம்யூட்டபிள், cannot be reassigned. ஸோ அதனால் நம்மளுக்கு வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, வேல்னு போடுறோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைனல் கீவேர்டு இந்த இடத்துல இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. இது நம்ம ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன். யூசர் நேமுக்கு வேறு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த யூசர் நேமை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு யூசர் நேமில் மணின்னு கொடுத்துருக்கேன், அது பிரிண்ட் பண்ணல. ரெண்டாவதாக கொடுத்துருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து வேர் அப்படிங்கிறதா ஆக்ட் ஆகுது. வேரோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. நான் இதே வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இந்த கிளாஸுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வேல்யூ வந்து ரீடிசைன் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபைனல் அப்படிங்கிறது காட்லினில் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஜ் கொடுத்துட்டு 30 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். இந்த ஏஜை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும்.
இப்போ இந்த இன்ட் ப்ரிமிட்டிவில் நான் வந்து ஃபைனல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்னால் ஏஜுக்கு வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வேலுங்கிறது நம்மளை வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியாது, வேறுங்கிறது வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி பி அப்ளை டு த இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா இதில் எது இம்யூட்டபிள், வேல் தான் இம்யூட்டபிள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும், எதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா வேல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சரி, ஏன் எரர் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போட்டிருக்கனால இது சப்போர்ட் ஆகாது. இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ நான் வந்து குளோபலாக கால் பண்ணுறேன், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறேன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ இப்போ இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பி அப்ளை த இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டின்னு என்ன அர்த்தம்னா இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும். வேர்னு கொடுத்தோன்னா அப்போ கான்ஸ்டன்ட் அதுக்கு அப்ளை ஆகாது. சரி, கான்ஸ்டன்ட்டுக்கும் வேலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இஸ் டெக்ளேர்டு டாப் லெவல் இன் அன் ஆப்ஜெக்ட் அது கம்பெனியின் ஆப்ஜெக்ட், அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இது டாப் லெவலில் போட்டிருக்கோமா, அதாவது இந்த மெத்தடுக்கு வெளியில் குளோபலாக போட்டிருக்கோம். குளோபலாக போட்டிருக்கிற வேரியபிளில் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் அப்ளை ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், இல்லை அந்த கிளாஸ்க்குள்ளேயோ இந்த கான்ஸ்டண்ட்டை போட்டால் அது எடுத்துக்காது. என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டன்ட் வேல் ஆர் ஒன்லி அலௌட் ஆன் டாப் லெவல் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது டாப் லெவல்லையோ இல்லை ஆப்ஜெக்ட்லேயோ தான் இது வந்து கான்ஸ்டன்ட் வந்து நீ வேலுக்கு அப்ளை பண்ண முடியும், வேலுக்கு வெளில கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரி, டாப் லெவல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குளோபலாக வெளியில் கால் பண்ணுறது, அப்படி கால் பண்ணால் எடுத்துக்கும். ரெண்டாவது என்னது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த கிளாஸை நீங்கள் ஆப்ஜெக்ட்னு மாற்றிங்கன்னா அது சிங்கிள்டன் கிளாஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டா அப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ யூஸ் பண்ணலாம், இந்த வேலுக்கு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, சாரி. ரெண்டாவது வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கம்பெனியன் ஆப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து லேட்டராக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஹை லெவலில் தெரிஞ்சுக்கலாம். கம்பெனியன் ஆப்ஜெக்ட்னு போட்டால் இது ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கும். ஸோ இது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் நேமை வச்சு இந்த யூசர் நேமை ஆக்சஸ் பண்ணலாம். யூசர் நேம்ங்கிறது இந்த வேரியபிள். இப்போ நம்ம கம்பெனியன் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் டாட்னு கொடுத்து யூசர் நேமை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியன் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிவிடுது. இப்போ கான்ஸ்டன்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டாப் லெவல் அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்னா சிங்கிள்டன் கிளாஸாக யூஸ் பண்ணுறோம்ல அதில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கம்பெனியன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியன் ஆப்ஜெக்ட் சிங்கிள்டன் அப்படிங்கிறதெல்லாம் நான் செப்பரேட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ஒன்லி ஃபார் வேல் ப்ராப்பர்ட்டிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல் அண்டு கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல் அண்டு கான்ஸ்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் நான் சொல்கிறேன், வேல் அப்படிங்கிறது இம்யூட்டபிள். ஓகேங்களா? இதை கம்பைல் டைமில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேசிங்கிற ஒரு கீவேர்டை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேலுங்கிற வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரன் டைமில் கொடுத்தா போதும். பட் கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணால் கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு வேல்யூ கம்பல்சரி கொடுத்தாகணும். அப்படிங்கிறதான் கான்ஸ்டன்ட்டுங்கிறது டினோட் பண்ணுது. அதாவது வேலும் கான்ஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்ன கம்பைல் டைமில் வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் ரன் டைமில் கொடுத்தாக்கணும். பட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பைல் டைம்லேயே வேல்யூ கொடுத்தா தான் அது எடுத்துக்கொள்ளலாம், கம்பைல் டைமில் எரர் வரும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா காட்லினில் இருக்கிற வேல் அண்ட் வேர் அண்ட் டேட்டா டைப் பற்றி பார்த்துருக்கோம். இதில் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆல் த டேட்டா டைப்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் இன் காட்லின்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன் வித்தியாசம்னா இதில் வந்து இன்ட்டு ஃப்ளோட்டுங்கிற ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே கிளாஸஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா காட்லினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவாவில் இருக்கிற மாதிரி இன்ட்டு ஃப்ளோட்டு டபுள்ங்கிறது இதில் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேலுக்கும் வேறுக்குன்னா வித்தியாசம் பார்த்தா வேல்ங்கிற வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அது வந்து மியூட்டபிள் வேரியபிளாக வந்து யூஸ் ஆகும். இதுக்கு இந்த வேல்யூ வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ ரீஅசைன் பண்ணிக்க முடியும்.
வேர் யூஸ் பண்ணுறதுனால. வேல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இம்யூட்டபிளாக மாறிடும். ஃபைனல் கீவேர்டு இன்டர்னலாக ஒர்க் ஆகிறதுனால நம்மளுக்கு அதுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு தடவை அசைன் பண்ணது தான். கான்ஸ்டண்ட்டும் சேம் வே தான். பட் கான்ஸ்டன்ட் வந்து ஒன்லி பி அப்ளை த இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதுனா வேலுக்கு மட்டும் தான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் சொல்லிவிட்டு வேருக்கு யூஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பைல் டைமில் வேல்யூ கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். வேலுக்கு என்ன பண்ணலாம்னா கம்பைல் டைம் கொடுக்காம ரன் டைமில் கூட கொடுக்கலாம், லேசி கீவேர்டு யூஸ் பண்ணி. அதை வந்து லேசி அண்ட் லேட்டி நீட்டை பற்றி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு லோக்கல் வேரியபிளாவோ நம்ம கான்ஸ்டன்ட் அண்ட் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் லெவல் இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே, அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியான ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி காட்லினோட சீரீஸ் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதே சமயம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.